சி ப்ரோக்ராமிங்ல. இதுக்கான அவுட்புட் என்ன அப்படின்னு தெரியுங்களா? ஸோ தெரிஞ்சுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ், இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா A to Y. ஏலேருந்து Y வரைக்கும் பிரிண்ட் ஆகும். எப்படிங்க பிரிண்ட் ஆகும்? இதுல என்ன கொடுத்துருக்கானே தெரியலையே அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுல 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு லேர்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இதுல ஹேஷ் டிஃபைன் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க 2வது லைன்ல. ஸோ அந்த லைன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து சப்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, மேக்ரோ சப்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ கேக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் FUN அப்படின்றது பிரிண்ட் ஆகும். பட் கேன்றது இல்லவே இல்லை, ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த கொடுத்துருக்காங்க. பட் நம்ம தெரிஞ்சுப்போம் என்னன்னு. ஸோ 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, சிங்கிள் லைன்ல ஒயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிரைஸ் க்ளோஸ் பிரைஸ் கொடுக்காம சிங்கிள் லைன்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க யூசிங் கமா. ஸோ கமா யூஸ் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ்ங்க. ஸோ நீங்க ஒரு லூப்ல வந்துட்டு சிங்கிள் லைன் மல்டிபிள் லைனை கொடுக்கலாம். ஜஸ்ட் கமா யூஸ் பண்ணி கடைசியா ஒரு செமிகோலன் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு லைன் அப்படின்னு கன்சிடர் பண்ணும் சில. சரிங்க. 3வது விஷயம் என்னங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டா இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா